நரகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஏதோ ஒரு திகில் படத்தின் வசனம் கிடையாது. ஆசியாவின் மிக முக்கியமான ஒரு நாடு, உலக வல்லரசு நாடான அமெரிக்காவை பார்த்து அதிகாரப்பூர்வமாக விடுத்திருக்கும் எச்சரிக்கை. ஆமாம், ஈரான் மண்ணில் அமெரிக்க வீரர்கள் கால் வைத்தால் அவர்கள் சவப்பெட்டிகளில் மட்டுமே திரும்புவார்கள் என்று ஈரான் இப்போது பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. 2026 தொடக்கத்திலேயே உலக நாடுகள் பதற்றத்தில் உறைந்து போயிருக்கின்றன. அமெரிக்கா நிஜமாகவே ஈரான் மீது தரைவழி தாக்குதலை நடத்தப் போகிறதா? வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட அந்த ரகசிய திட்டம் என்ன? இதோ அடுத்த சில நிமிடங்களில் இந்த விவகாரத்தின் முழு பின்னணியையும் நாம் அலசப்போகிறோம். இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள இந்த நேரத்தில் திரைக்கு பின்னால் நடக்கும் அந்த மர்மமான நகர்வுகள் என்னென்ன? உறுதியாக தெரிந்த விஷயம் என்னவென்றால், அமெரிக்காவின் மிக முக்கியமான செய்தி நிறுவனமான வாஷிங்டன் போஸ்ட் ஒரு அதிரடி செய்தியை வெளியிட்டிருக்கிறது. பென்டகன், அதாவது அமெரிக்க பாதுகாப்புத்துறை, ஈரான் மீது பல வாரங்களுக்கு நீடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக அந்த செய்தி கூறுகிறது. இந்த ஒரு செய்தி வெளியான அடுத்த சில மணி நேரங்களில் இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகம் ஒரு பதிவை வெளியிட்டது. டெஹ்ரான் டைம்ஸ் பத்திரிகையின் அந்த பக்கத்தில் பெரிய எழுத்துக்களில் வெல்கம் டு ஹெல் என்று எழுதப்பட்டிருந்தது. அதாவது, நரகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இது வெறுமனே ஒரு வார்த்தை போர் மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய போருக்கான ஆரம்பமாக பார்க்கப்படுகிறது. சரி, அமெரிக்கா திடீரென தரைவழி தாக்குதலை பற்றி யோசிக்க வேண்டும் ஏன்? இங்கே ஒரு முக்கிய புள்ளியை நாம் கவனிக்க வேண்டும். இதை பற்றி சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், வான்வழி தாக்குதல்களால் மட்டுமே ஈரானை அடக்க முடியாது என்று அமெரிக்கா கருதுகிறது. இதற்கிடையில் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாஃப் விடுத்த செய்தி இன்னும் ஆவேசமாக இருக்கிறது. போர் தொடங்கி 30 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் அவர் பேசுகையில், எதிரி பகிரங்கமாக பேச்சுவார்த்தை பற்றி பேசுகிறான், ஆனால் திரைக்கு பின்னால் தாக்குதல் நடத்த சதி செய்கிறான் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் சொல்லும் அந்த 15 அம்சப்பட்டியல் என்ன தெரியுமா? அமெரிக்கா சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அந்த நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் போர்தான் என்பது அவர்களின் நிலைப்பாடாக தெரிகிறது. ஆனால் ஈரான் ஒருபோதும் அவமானத்தை ஏற்காது என்று காலிபாஃப் மிக தெளிவாக கூறிவிட்டார். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களோட கருத்து என்ன? அமெரிக்கா நிஜமாகவே தரைவழி தாக்குதல் நடத்துமா, இல்லை இது வெறும் மிரட்டலா? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போது கள நிலவரத்தை பார்ப்போம். இந்த தரைவழி தாக்குதல் என்பது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. இதற்கு ஆதாரமாக USS ட்ரிப்போலி என்ற போர்க்கப்பல் அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்ததாக அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த போர்க்கப்பலில் மட்டும் சுமார் 5000 மாலுமிகள் மற்றும் கடற்படை வீரர்கள் உள்ளனர். இது தவிர இன்னும் பல போர்க்கப்பல்கள் வளைகுடா பகுதியை நோக்கி முன்னேறி வருகின்றன. இதில் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அமெரிக்காவின் 82வது ஏர்போன் டிவிஷன். இவர்கள் உலகிலேயே மிக வேகமாக செயல்படக்கூடிய பாராட்ரூப்பர்கள். இவர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பது நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பொதுவாகவே ஒரு நாட்டின் மீது தரைவழி தாக்குதல் நடத்துவது என்பது மிகப்பெரிய சவாலான காரியம். குறிப்பாக ஈரான் போன்ற ஒரு மலைப்பாங்கான மற்றும் பரந்து விரிந்த தேசத்தில் இது அமெரிக்காவிற்கு எளிதானதாக இருக்காது. அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால், இது ஒரு முழு அளவிலான தாக்குதலாக இருக்காது. மாறாக அமெரிக்காவின் சிறப்பு அதிரடிப்படைகள் மற்றும் காலாட்படை வீரர்களின் கூட்டு தாக்குதலாக இருக்கும். அதாவது, ஈரானின் முக்கியமான இராணுவ மையங்கள் மற்றும் அணுசக்தி நிலையங்களை மட்டும் குறிவைத்து தாக்கிவிட்டு திரும்புவதுதான் இப்போதைய திட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஈரான் சும்மா இருக்குமா? அவர்களின் தற்காப்பு படைகள் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பம் என்பது மிகவும் வலிமையானது. எங்கள் வீரர்கள் உங்கள் மீது நெருப்பை மழையாக பொழிவார்கள் என்று காலிபாஃப் எச்சரித்திருப்பது சாதாரணமாக கடந்து போக வேண்டிய ஒன்று கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பதற்றத்திற்கும் பின்னால் ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. இதை நாம் பொதுவான பின்னணி என்று எடுத்துக்கொண்டாலும் தற்போதைய சூழலோடு இது மிக நெருக்கமாக பொருந்துகிறது. 1979ஆம் ஆண்டு நடந்த ஈரான் புரட்சிக்கு பிறகு அந்த நாடு மேற்கத்திய கலாச்சாரம் மற்றும் அரசியலுக்கு எதிரான ஒரு போக்கையே கடைபிடித்து வருகிறது. குறிப்பாக அமெரிக்காவை பெரிய சாத்தான் என்றும் இஸ்ரேலை அதன் கூட்டாளி என்றும் ஈரான் கருதுகிறது. இந்த விரிசல் 2015ஆம் ஆண்டு போடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தின் போது சற்றே குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிய பிறகு நிலைமை இன்னும் மோசமானது.
இப்போது மீண்டும் ட்ரம்ப் நிர்வாகம் அதிகாரத்தில் இருக்கும் சூழலில் பழைய பகை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. சமீபத்திய இராணுவ நகர்வுகள் பற்றி அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் கூறுகையில், எந்த ஒரு தரைவழி படையும் இல்லாமலேயே அமெரிக்கா தனது இலக்குகளை அடைய முடியும் என்கிறார். ஆனால் அதே சமயம் அதிபர் ட்ரம்பிற்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் என்றும் கூறுகிறார். இதன் பின்னணி என்னவென்றால், அமெரிக்கா தனது பலத்தை காட்டி ஈரானை பேச்சுவார்த்தைக்கு பணிய வைக்க முயற்சிக்கிறது. ஆனால் அதிபர் ட்ரம்ப் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது, நான் எங்கும் படைகளை அனுப்பவில்லை, ஒருவேளை நான் அனுப்பிக் கொண்டிருந்தால் அதை உங்களிடம் சொல்ல மாட்டேன் என்று ஒரு புதிரான பதிலை கொடுத்தார். இந்த மர்மமான பேச்சுதான் இப்போது உலக நாடுகளை குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஆனால் இங்கேதான் உண்மை என்ன என்பதை நாம் ஆராய வேண்டும். வெறும் மிரட்டலுக்காக இவ்வளவு பெரிய போர்க்கப்பல்களை அமெரிக்கா நகர்த்துகிறதா, அல்லது நிஜமாகவே போர் தொடங்கப் போகிறதா? கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய தற்போதைய மோதல் ஜெனீவாவில் நடந்த அணுசக்தி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த 2 நாட்களில் தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த காலத்திலும் இதேபோலத்தான் நடந்தது. பேச்சுவார்த்தை நடக்கும் அதே நேரத்தில் தாக்குதல்களும் தொடங்கும். சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசு அறிக்கைகளின்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்னர்தான் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே 12 நாட்கள் போர் நடந்தது. அப்போது அமெரிக்கா ஈரானின் 3 முக்கியமான அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. அதன் தொடர்ச்சிதான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பதற்றம். இதற்கிடையில் மற்ற நாடுகள் என்ன செய்கின்றன? இதுதான் இப்போது முக்கியமான கேள்வி. எகிப்து, சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய 3 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் அவசரமாக பாகிஸ்தானில் கூடியுள்ளனர். மத்திய கிழக்கின் நிலைமை கையை மீறிப்போய்க் கொண்டிருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்க பாகிஸ்தான் முன்வந்துள்ளது. பாகிஸ்தானுக்கு 2 நாடுகளுடனும் ஒரு சுமூகமான உறவு இருப்பதால் அவர்கள் மூலமாக அமைதி திரும்ப வாய்ப்புள்ளதா என்று உலகம் உற்று நோக்குகிறது. ஆனால் களத்தில் நடக்கும் சம்பவங்கள் வேறு மாதிரியாக இருக்கின்றன. சவுதி அரேபியா கடந்த சில மணி நேரங்களில் மட்டும் 10 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. வளைகுடா பகுதியில் இப்போது அமைதி என்பது ஒரு கனவாகவே மாறி வருகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் குவைத் போன்ற நாடுகளும் தங்கள் எல்லைப் பகுதிகளில் தாக்குதல்கள் நடப்பதாக கூறியுள்ளன. மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், தெஹரானில் உள்ள அல் அரபி தொலைக்காட்சி நிறுவனத்தின் அலுவலகம் ஏவுகணை தாக்குதலால் சேதமடைந்திருக்கிறது. சிதறி கிடக்கும் கண்ணாடிகள் மற்றும் இடிபாடுகளின் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இந்த ஏவுகணையை வீசியது யார்? இஸ்ரேலா அல்லது அமெரிக்காவா? இதுவரை எந்த நாடும் இதற்கு பொறுப்பேற்கவில்லை. போரின் போது ஊடகங்கள் தாக்கப்படுவது என்பது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது. ஆனால் இப்போது நடக்கும் மோதலில் எந்த விதிகளும் மதிக்கப்படுவதாக தெரியவில்லை. சரி, அமெரிக்காவின் இந்த தரைவழி தாக்குதல் திட்டம் நிஜமாகவே வெற்றி பெறுமா? இராணுவ வல்லுநர்களின் கருத்துப்படி ஈரான் என்பது ஈராக் அல்லது ஆப்கானிஸ்தான் போன்ற நாடு கிடையாது. ஈரானின் நிலப்பரப்பு மிகவும் கடினமானது. அங்கே புரட்சிகர காவல் படை என்ற ஒரு தனி படை இருக்கிறது. அவர்கள் நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதில் மிகவும் தீவிரமானவர்கள். அமெரிக்கா தரைவழியாக உள்ளே நுழைந்தால் அது ஒரு நீண்ட கால போருக்கு இட்டுச் செல்லும். இது அமெரிக்காவிற்கு பொருளாதார ரீதியாகவும் மனித உயிர்கள் ரீதியாகவும் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். இதைத்தான் ஈரான் சபாநாயகர் காலிபாஃப் சவப்பெட்டிகளில் திரும்புவீர்கள் என்று எச்சரித்திருக்கிறார். அவர்கள் அமெரிக்க வீரர்களை நேரடியாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்பதையே இது காட்டுகிறது. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் ஈரானின் உள்நாட்டு அரசியல். சில உறுதிப்படுத்தப்படாத செய்திகளின்படி அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் காலிபாஃபை ஒரு சாத்தியமான பேச்சுவார்த்தை பங்காளியாகவும் வருங்கால தலைவராகவும் கருதுவதாக சொல்லப்படுகிறது. அதாவது, ஒருபுறம் போருக்கான மிரட்டல் விடுத்துக்கொண்டே மறுபுறம் தங்களுக்கு சாதகமான ஒருவரை தலைவராக்க அமெரிக்கா முயற்சிக்கிறதா என்ற சந்தேகமும் எழுகிறது. ஆனால் காலிபாஃப் தனது உரையில் அமெரிக்காவை மிக கடுமையாக சாடியிருக்கிறார். அமெரிக்கா முன்வைக்கும் அந்த 15 நிபந்தனைகள் எதையும் ஈரான் ஏற்கப் போவதில்லை என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். இது அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய அதிகார போட்டியை உருவாக்கியிருக்கிறது. இந்தச் சூழலில் இந்தியா போன்ற நாடுகளுக்கு என்ன பாதிப்பு? வளைகுடா பகுதியில் போர் மூண்டால் அது உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையை விண்ணை தொடச் செய்யும். இந்தியாவிற்கு தேவையான பெரும்பாலான எண்ணெய் இந்த பகுதியிலிருந்துதான் வருகிறது. மேலும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் அந்த நாடுகளில் வேலை செய்து வருகிறார்கள். அவர்களின் பாதுகாப்பு என்பது இந்தியாவிற்கு மிகப்பெரிய கவலை.
அதனால்தான் இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகம் வெளியிடும் செய்திகளை இந்திய வெளியுறவுத்துறை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. போர் என்பது ஒரு நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, அது உலக பொருளாதாரத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடக்கும் கப்பல் போக்குவரத்தை ஈரான் தடுத்தால் உலகமே ஸ்தம்பித்து போகும். அமெரிக்கா மீதான அவநம்பிக்கை புதியதல்ல. இதுதான் ஈரான் அதிகாரிகளின் தற்போதைய மனநிலை. 2015 ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா தன்னிச்சையாக வெளியேறியதுதான் எல்லா பிரச்சினைகளுக்கும் அடிப்படை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் இப்போது அமெரிக்கா எந்த பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாலும் ஈரான் அதை சந்தேகத்துடனேயே பார்க்கிறது. திரைக்கு பின்னால் சதி செய்கிறார்கள் என்று காலிபாவ் சொல்வது இதனால்தான். அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையில் இருக்கும் இந்த நிலையற்ற தன்மை ஈரானை இன்னும் தீவிரமான முடிவுகளை எடுக்க தூண்டுகிறது. இப்போது நடக்கும் இராணுவ நகர்வுகள் ட்ரம்பிற்கு வாய்ப்புகளை வழங்குவதற்காகவே என்று மார்கோ ரூபியோ சொன்னது ஒருவிதமான சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அல்லது உளவியல் போர் என்றும் சொல்லலாம். இப்போது ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். முதலில் வாஷிங்டன் போஸ்ட் அமெரிக்காவின் தரைவழி தாக்குதல் திட்டத்தை பற்றி செய்தி வெளியிட்டது. அடுத்து ஈரான் அதற்கு வெல்கம் டு ஹெல் என்று மிக கடுமையான பதிலடி கொடுத்தது. மூன்றாவது, USS திரிபோலி உள்ளிட்ட அமெரிக்க படைகள் வளைகுடா பகுதிக்கு வந்து சேர்ந்தன. நான்காவது, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்கின்றன. கடைசியாக களத்தில் ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை வீச்சுகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நிலைமை மிக மோசமான ஒரு போரை நோக்கி செல்கிறதா அல்லது ஒரு பெரிய ஒப்பந்தத்தில் முடியப் போகிறதா என்பது இன்னும் சில வாரங்களில் தெரிந்துவிடும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, 2026இன் இந்த போர் மேகங்கள் அவ்வளவு எளிதில் கலைந்து போகாது. இறுதியாக, இந்த பிரச்சனையில் யாருடைய கை ஓங்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அமெரிக்காவின் நவீன தொழில்நுட்பமா அல்லது ஈரானின் ஆவேசமான தற்காப்பா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள். இந்த போர் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் உலக மக்களின் விருப்பமாக இருக்கிறது. ஆனால் வல்லரசு நாடுகளின் கௌரவ போட்டி எங்கே போய் முடியும் என்பதுதான் தெரியவில்லை. இதுபோன்ற உலகளாவிய முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு விரிவான அலசலில் சந்திப்போம். போர் என்பது தீர்வாகாது. அமைதி மட்டுமே மனிதகுலத்தை காக்கும். நன்றி.